ஐயோ, யாரோட குழந்தை? யாரோட குழந்தைன்னு தெரியல. இப்படி அழ விட்டுட்டு போயிருக்காங்க. அழாதடா அழாதடா. அம்மா, இது யாரோட குழந்தை? தெரியல, யார் குழந்தைன்னு தெரியல. சரி. ஷோ, இல்லடா இல்லடா, அழாதடா. இதோ 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 வந்துட்டேன். என்னடா செல்லம்? ஏமா, இது உங்க குழந்தையா? ஆமாங்கம்மா. இப்படிதான் குழந்தைய தனியா விட்டுட்டு போறதா? யாரோ தூக்கிட்டு போயிருந்தா என்னமா இருக்கும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால நானும் என் குழந்தையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோமா. அந்த கஷ்டத்தை எந்த ஒரு அம்மா பிள்ளையும் படக்கூடாது. அதனால தாம்மா சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அத்தை, உங்க புள்ளதான் இப்ப திரும்ப உங்களுக்கு கிடைச்சிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு அவரை நீங்க பிரிஞ்சு கஷ்டப்படணும்? பேசாம நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க அத்தை. இல்லம்மா, எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த இடைவெளி தாம்மா நல்லது. அப்பதான் அது பாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்ல, என் பிள்ளைய இனிமே மடியில போட்டு தாளாட்ட முடியாது. அந்த காலகட்டத்தெல்லாம் நான் தவற விட்டுட்டேம்மா. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குமா. என்ன அத்தை? என் பேரனை அப்பப்போ வந்து கண்ணில் காட்டிட்டு போமா. என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? உங்க பேரை உங்களை வந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அக்கா, வா மீனா. எங்களோட கல்யாண ஆல்பம் பாருங்க. இன்னொரு நாள் பாக்குற மீனா. என்னக்கா, ஏதா பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்ல மூட்ல இருக்கும்போது பாக்குறேன்னு சொன்ன, அவ்வளவுதான். அப்போ சிவா சார் வந்தாதான் உங்களுக்கு ஜாலியான மூடே. இப்போ சிவா சார் பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க ஸ்வீட் மெமரிஸை நினைக்கும் போது நான் என்னோட ஸ்வீட் மெமரிஸை கொண்டு வந்திருக்கேன். அவர் நினைப்புங்கிறது அவர் வெளிநாடு போனா மட்டும்தானா? அவர் பக்கத்து தெருவுக்கு போனா கூட அவர் எப்போ வருவாரோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கும். இந்த அஃபெக்ஷன் தான் மீனா புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். உங்களுக்காவது பக்கத்து தெருவு போற வரைக்கும் தாங்கும். ஆனா எனக்கு சிவா மாமா பக்கத்து ரூம் போனாலே எப்ப திரும்பி வருவாருன்னு இருக்கும். சரிக்கா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு நாள் கொண்டு வந்து காமிக்கிறேன். மீனா, பரவாயில்ல மீனா, கொண்டு வந்துட்டேன், பாத்துடுறேன். குடு. உட்காரு. என்னக்கா, பரவாயில்லையா? என்ன மீனா இது இப்படி கேக்குற? ரொம்ப நல்லா இருக்கு. சொல்ல போனா உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ்க்கா. என் மாமாவே எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு தடவை இல்ல மீனா, நீ 1000 தடவை நன்றி சொல்லணும். ஆமாக்கா, உங்க ஆல்பம் காமிங்க, நான் பார்க்கணும்.
என்னாச்சுக்கா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல மீனா, நீ உன் ஆல்பத்தை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க. எனக்கு புத்தி இல்லாம போச்சுமா. ஏன்? இல்ல, நான் பத்திரமா வச்சுக்காம ஆல்பத்தை பீரோக்கு மேல போட்டுட்டேன். போன வாரம் எடுத்து பார்த்தப்போதான் ஆல்பம் எல்லாம் செல் அரிச்சு போச்சு. அதை சரி பண்றதுக்காக ஸ்டுடியோல கொடுத்துருக்கேன். என்னக்கா இது? கல்யாணம் மட்டும் 1000 காலத்து பயிர் இல்ல, கல்யாணம் ஆல்பமும் 1000 காலத்து பயிர் தான். நம்ம வாழற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கோம்ல, அத போய் கவனிக்காம இப்படி அலட்சியமா விட்டுட்டீங்களே. கவலையா தான் இருக்கு மீனா. என்ன பண்றது? சரி பண்ணுன்றதுக்காக போட்டோ ஸ்டுடியோ கொடுத்துருக்கேன். சீக்கிரம் கொடுத்துருவாங்க. வந்த உடனே பார்க்கலாம். சரிக்கா. ஜாதகத்தை கொடுமா. அம்மே, என்ன பிரச்சனைமா? 2 வாரத்துக்கு முன்னாடி பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா சேலையில தீ பிடிச்சிருச்சு. பெரியவங்களாம் 48 நாள் விரதம் இருக்க சொன்னாங்க. நானும் இருந்துட்டு தான் வரேன். ஆனாலும் என்னோட மனசு சமாதானம் ஆகல. என்னோட புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க தான் அவரோட ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லணும். ஜாதகம் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இப்போ நிங்கட புருஷன் எவடையா? என் கூட தான் இருக்காரு. எது கேக்குறீங்க? அல்ல, ஒரு சிறிய சந்தேகம். மன்னிக்கணுமா, ஈயாளு உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. ஈ ஆள் உயிரோட இருந்தா இந்த ஜாதகம் போய், அது அல்லங்கில் இந்த ஜாதகம் நிஜமா இருந்தா இயாள் மரிச்சு போயிட்டு உண்டாவும். சம்சயம் இல்லையா? என்ன சொல்றீங்க? எந்த தெய்வம் பகவதி அம்மா சாட்சியா நான் சொல்றேன். எந்த ஜோசியம் எப்பவும் பொய்யா போனதில்ல. இது நிஜம், இது சத்தியம். உனக்கு என்ன பைத்தியமா? யார பார்த்து என்ன சொல்ற? உயிரோட இருக்கிறவரை செத்து போயிடுதா சொல்ற? ஃப்ராடு. உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? இதோ பாருமா, நீ எந்த வேணுங்களும் சொல்லு, எத்தனை வேணா கோவப்பட்டுக்கோ. ஈ பாலக்காட்டு ஜோல்சன் சொல்றது சத்தியமா நிஜமா? நின்ற புருஷன் மரிச்சு போய் குடியா நீயும் உன் ஜோசியமும்.
அயோக்கிய ராஸ்கல், எவ்வளவு திமிர் இருந்தா உயிரோடு இருக்கிற மாமாவை செத்து போட்டுதான் சொல்வா. ஜோசியக்காரனா, பெரிய ஜோசியக்காரன். தப்பு தப்பா கணக்கு போட்டு ஊரை ஏமாத்துறது. இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நல்ல லாடம் கட்டணும். நீ எதுக்காக அவரை பார்த்த? எதுக்காக இப்ப ஆத்திரப்படுற? ஜோசியத்தை சில பேர் சர்வீஸ் ஆகும், சில பேர் தொழிலாகவும் வச்சிருக்காங்க. நீ பார்த்த மலையாள ஜோசியர் 2வது ரகம் நினைக்கிறமா? அம்மாடி, இது எல்லாம் காசு பிடுங்குற வேலைம்மா. இல்லைன்னா உன் புருஷன் உயிரோட இருக்கும்போது செத்து போயிட்டான்னு சொல்லுவானா? நீ கோவப்படாம நிதானமா என் புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு அவங்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க. அடுத்ததா அவன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? உன் புருஷனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு, அதுலேருந்து அவன் தப்பிக்கணும்னா ஒரு பரிகாரம் பண்ணணும், 50,000 செலவாகும்னு சொல்லியிருப்பான். ஆமா மீனா, எத்தனை பேர் இப்படி ஏமாந்து நிக்கிறத டெய்லி நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். மாமா அதே பேப்பர்ல தான் இவனு விளம்பரம் கொடுத்திருந்தான். மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா பாவி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். மீனா, நான் பொதுவா இந்த ஜாதகம், ஜோசியம், நியூமராலஜி இதெல்லாம் அதிகமா நம்புறதே இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கோயிலுக்கு போவேன், சாமி முன்னாடி நின்னு என் பிரச்சனைங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவேன். மத்ததெல்லாம் அந்த கடவுள் பாத்துப்பாரு. நானும் அதே கடவுளை நம்பிதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன். ஆனா அவன் கன்ஃபார்ம்டா உன் புருஷன் மறைச்சு போயின்னு கத்துறான்க்கா. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மீனா, அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. அவன் சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? இங்க பாரு மீனா, ஜோசியங்கிறது உண்மைதான். ஆனா சில பேரு பொய்யா ஒரு ஜோசியத்தை சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. இத பாரு மீனா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரங்க இருக்காங்க. அவங்க இந்த ஆள் மாதிரி கிடையாது, எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. நீ விருப்பப்பட்டா நம்ம 2 பேரும் போய் ஒரு நாள் பாத்துட்டு வரலாம். போலாம்க்கா. ஆனா அதுக்கு முன்னாடி மாமா, நாளைக்கு என் கூட நீங்க அந்த ஜோசியர் வீட்டுக்கு வரீங்க. உங்களை அவன் கண்ணு முன்னாடி நிறுத்தி, பாருடா என் மாமா உயிரோட தான் இருக்காருன்னு அவன் மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் என் மனசு ஆறும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே